அவனுடைய ஊழிய வாழ்க்கை இவனுக்கென்று ஒரு காலம் வரும் வரையிலும் எலிசா பொறுமையா இருந்தான். ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுட்டு யோர்தானை கடந்து எலியாவுடைய சால்வையை முறுக்கி அடித்து இக்கரைப்படுகிறான். எலிசா மூலமாய் கர்த்தர் செய்த முதல் அற்புதம். அதை பார்த்த மனிதர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க, எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசா மேல வந்துருச்சு. அங்கு ஒரு அங்கீகாரம் உண்டாகிறது. அதை தொடர்ந்து ஒரு சில அற்புதங்கள் எலிசா மூலமாக நடக்கிறது. அதெல்லாம் நம்ம தியானித்தோம். இங்க நடக்கிற ஒரு அற்புதம் ஒரு தனி நபர் சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு தேசம் சம்பந்தப்பட்டது. ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் செயல்பட்டு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிற ஒரு சம்பவம். அதனால் நான் சொன்ன 4 ராஜாக்கள் இதில் சம்பந்தப்படுகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி சம்பந்தப்படுகிறார். கர்த்தருடைய செயல்பாடு இருக்கிறது. நீங்கள் முதல் வசனத்தில் வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் என்று சொல்லப்படுகிறது. அப்போ யூதேயா தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவுடைய பேர் யோசபாத். நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் அப்போ இஸ்ரவேல் 12 கோத்திரம் 2ஆ உடைஞ்சிட்டு இல்ல, சாலமோனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு 2ஆ உடைஞ்சிட்டு யூதேயா தேசமாகவும் இஸ்ரவேல் தேசமாகவும் மாற்றப்பட்டது. வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசமாகவும் தெற்கு பகுதி யூதேயா தேசமாகவும் மாற்றப்பட்டது. எலியா நாட்களில் அந்த கொடூரமான அக்கிரமங்கள், பாகால் வணக்கங்கள், சிலை வழிபாடுகள், எசபேலுடைய கிரியைகள், இவைகள் எல்லாம் நடந்தது வடக்கு தேசம் இஸ்ரவேல்ல நடந்தது. ஆனா எப்பவுமே இந்த யூதேயா தேசத்திலே ஆளுகை செய்கிற இந்த ராஜாக்களுக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி இருக்கும், ஆண்டவரை பின்பற்றுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆசா ராஜா, யோசபாத், இப்ப சொல்ற யோசபாத், இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு மேல கொஞ்சம் பயபக்தியா இருப்பாங்க. ஆனா இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் அப்படி இல்லை, துணிகரமான பாவங்களுக்கு தங்களை இடம் கொடுத்து விட்டார்கள். இதுக்கு விதைச்சதை யாருன்னா சாலமோன், சாலமோனுடைய பிள்ளைகள். அதற்கு பிறகு வருகிற எல்லாரும் சிலை வழிபாடு, பாகால் வணக்கம், இப்படியே போயிட்டாங்க. இங்க இந்த யோசபாத் சம்பந்தப்படுகிறதுனால ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கவனிங்கள், 2வது ராஜா யாருன்னா பைபிள் சொல்லுது, அதை வாசிக்கும் போது 1வது வசனத்துல, ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். கர்த்தரின் பார்வைக்கு அவன் என்ன செஞ்சான்? பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும், கொஞ்சம் மியூசிக் வை, ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். யாரு இவனுடைய தகப்பன் அப்படின்னா ஆகாப் ராஜா, எலியா நாட்கள்ல இருந்த ராஜா. பயங்கரமான பாவம் செஞ்சவன், பாகால் வணக்கம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம், சிலை வழிபாடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் நிறைந்து அவன் பொல்லாப்பு செஞ்சான். ஆனா அவனை போல இல்ல, பாகாலுடைய சிலைகளை மாற்றிட்டான். ஆனாலும் 3வது வசனம் சொல்லு, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் என்ன பண்ணிட்டு இருந்தானா? சிக்கி கொண்டிருந்தான். ஆமென். பாவத்திற்கு ஒரு வலிமை இருக்கிறது, நம்மை சிக்க வைக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, அவனவன் தன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு கொள்ளுகிறான். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால என்னமோ தெரியல, இவன் அந்த பாவத்தில் என்ன பண்ணிட்டான்னா சிக்கிட்டு இருந்தான். கொஞ்சத்தை அகற்றிட்டான், ஆனாலும் தொடர்ந்து பாவத்தை செஞ்சு ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டு இருந்த ராஜா யாருன்னா இந்த யோராம் ராஜா. முதல்ல சொன்னேன், யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆளு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ராஜா, அவர் யூதேயா ராஜா. இந்த இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன். ஏன்னா அவங்க தாயும் தகப்பனும் அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள். எலியா நாட்களில் மழை இல்லாம போக காரணமே ஆகாபும் எசபேலும் தான். அதை நம்ம தெளிவா பார்த்தோம். ஆனா அது இப்பவும் கண்டினியூ ஆகுது பாருங்க. யோராம் காலத்திலையும் அந்த பாவத்துல அவன் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான். 4வது வசனத்துல இன்னொரு ராஜாவை குறித்து எழுதப்படுகிறது, மோவாபின் ராஜா. இந்த மோவாபுடைய ராஜாவுடைய பின்னணியை நமக்கு தெரியும், அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37வது வசனத்தை, 36 37 வசனத்தை வாசிங்கம்மா. 36 37.
ஆதியாகமம் 19:36, 37. லோத்தின் குமாரத்திகள் இருவரும் அவனிங்க தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். லோத்தின் பிள்ளைகள் தகாத உறவு, தகப்பனோடு அவர்கள் வாழ்ந்து கர்ப்பவதி ஆகிறார்கள். வாசிங்க. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். போதும் பாருங்கள். அப்போ தகாத உறவில் பிறந்த ஒரு சந்ததி தான் மோவாபியர். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் பிறந்தவர்கள். ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த மோவாபியர் என்னுடைய சபைக்கு உட்படலாகாது. நான் சில தலைமுறை தாண்டி சில ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிப்பேன், ஆனால் மோவாபியர்களுக்கு அப்படி செய்ய முடியாது. மோவாபியர்கள் என்றும் சபைக்கு உட்படலாகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கவனிங்கள், இந்த மோவாபியர் எப்போதுமே கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள், எப்போதுமே கர்த்தருடைய வழியில் நடக்காதவர்கள், மேட்டிமை உள்ளவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். தெய்வ பயம் மோவாப் தேசத்தில் இருக்காது. ஆனா செல்வந்தர்கள், பண பலம் படைத்தவர்கள். ஆனா ஆண்டவர் கிருபையா மோவாபியருக்கும் ஒரு கிருபையை வச்சார். என்ன தெரியுமா? ரூத் மோவாபிய பெண்ணு தான். ஆனா அவள் அந்த வழக்கத்தை பழக்கத்தை விட்டு பெத்லேஹேமை தேடி வந்ததுனால அவளுக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்து இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றில் ரூத்துடைய பேர் இடம்பெறும்படி செய்தார். மோவாபியர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள், கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்கிறவர்கள். அப்போ அந்த பின்னணி இதுதான். நமக்கு தெரியும், பாலாக் என்ற ஒரு மோவாபிய ராஜா இஸ்ரவேலர்கள் வனாந்தர வழியாய் வரும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அறிந்தும் பிலேயாமுக்கு காசு கொடுத்து வஞ்சகமாக அவர்களை சபிக்கும்படி கூலி பொருத்தினவன் தான் யாருன்னா மோவாபிய ராஜா பாலாக். அப்ப எப்பவுமே இஸ்ரவேலர்களுக்கு இவர்கள் எதிராகத்தான் இருப்பார்கள். ஆனா பைபிள் சொல்லுது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4வது வசனம், இந்த மோவாபியின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 மாட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு குட்டிகளையும் செலுத்தி வந்தான். எப்போன்னா ஆகாப் ராஜாவா இருக்கும்போது, யோராமுடைய தகப்பனாகிய ஆகாப் ராஜாவா இருக்கும்போது கப்பம் கட்டிட்டு வந்தான். ஆனா ஆகாப் இறந்ததுக்கு பிறகு யோராமுக்கு அதை செலுத்தல. பைபிள் சொல்லுது, மோவாபிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அப்படிதானே சொல்லுது. 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? கலகம் பண்ணினான். அப்போ அக்காலத்தில் யோராம் என்னும் ராஜா 6வது வசனம், சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். கவனிங்க, இப்ப யாருக்கும் சண்டை வரப்போகுதுன்னா யோராமுக்கும், அதாவது இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் மோவாபியர்களுக்கும், மோவாபின் ராஜாவாக்கும். ஆனா இஸ்ரவேலின் ராஜா யாருக்கிட்ட சப்போர்ட் கேட்கிறாரு, உதவி கேட்கிறாரு? யூதாவின் ராஜாவிடத்துல. உதவி கேட்ட உடனே யோசபாத்து சொல்றாரு, ஓகே நான் வரேன், நீர்தான் நான், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, எப்போதுமே ஒரு உதவிக்காக நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் வந்தா முன்னால அவங்க நமக்கு செஞ்ச தீமையை சொல்லி காட்டாம அவங்களுக்கு உதவி செய்யணும்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தீமைக்கு பதில் தீமையை நாம சரி கட்டாம தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணும். பைபிள் போதனை அதுதான், டீச்சிங் அதுதான். அது யாரா இருக்கட்டும், நல்ல கவனிங்கள். யோராமும் யோசபாத்தும் அது வரைக்கும் ரொம்ப சிநேகிதர்களா இருந்தாங்களா? இல்ல. ஆனா இவனுக்கு ஒரு உதவின்னு வரும்போது தன்னுடைய சகோதரனை தேடி போறான். சகோதரன் என்றால்
இஸ்ரவேல் வம்சத்துல வந்தவங்க தான் இவங்க எல்லாரும். யாக்கோபுடைய பிள்ளைகள் தான், அவருடைய வம்சம்தான். வந்த உடனே யோராம் சொல்றாரு, நீ அப்படி செஞ்சேல்ல இப்படி செஞ்சேன்னு ஒன்னும் சொல்லாம, பரவாயில்ல நீர் தான், நான் ஒரு உதவிக்கு வந்திருக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவுகள் எல்லாரும் நம்மள மாதிரி சாஃப்டா டீல் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. சில நேரத்தில் எதிர்ப்பாங்க, பகைப்பாங்க, நம்மளை தூஷிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா பழச சொல்லி காமிக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆமே. இதுதாங்க கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம். ஆனால் நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நான் உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. யோசபாத் யோராம் இடத்துல சொல்றாரு, நான் வருகிறேன். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்திர வழியாய். இப்போதான் 4வது ராஜா இங்க வர்றாரு, ஏதோமின் ராஜா. 9வது வசனம் பாருங்கள். அப்படி இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவும் ராஜாவும் ஏதோமும் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஏதோமுடைய வம்சம் எந்த வம்சம்னா, யாக்கோபுக்கு 2 பிள்ளைங்கள்ல, சாரி ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேர் என்னது? ஏசா, இன்னொரு பேரு யாக்கோபு. ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஏதோமியர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாவுக்கு ஏதோம் என்ற ஒரு பேர் இருந்தது. ஆதியாகமம் 36:8 வாசிக்கிறோம். ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். ஆமே. ஆனா இந்த ஏசா என்ன பண்றாருன்னா, ஒரு நேர ஆகாரத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தம்பிக்கிட்ட விற்று போட்டான், அசட்டை பண்ணினான். பைபிள் எப்படி சொல்லுது? அசட்டை பண்ணினான். இதெல்லாம் பெரிய காரியமா? சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டான். யார் யார் தேவ சமூகத்தை அசட்டை பண்றாங்களோ, கர்த்தரும் அவர்களை அசட்டை பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? யார் யார் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தையும் அசால்ட்டா நினைக்கிறாங்களோ, கர்த்தரும் அவங்கள அசால்ட்டா நினைப்பார். பைபிள் சொல்லுது, ஏசா பிற்காலத்தில் அவன் வருத்தப்பட்டு கூட அவனுக்கு அது கிடைக்கல.